டெய்லி புட்டு இடியப்பம் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சு. சரி இன்னைக்கு சப்பாத்தி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சா எங்கள் மாமியாருக்கு மட்டும் ரெண்டு சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் பூரியை சுட்டு தள்ளிட்டேன். பூரி வந்து நல்லா பொங்கி புஷ்ஷுன்னு வரணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு பாருங்கள், சூப்பராக வரும். பூரிக்கு எப்போவுமே எண்ணெய் நிறைய தான் ஊற்றணும். நீங்கள் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பூரி வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி புசு புசுன்னு வராது, சப்பையாக வந்துடும். பூரியை பொறுத்தவரையிலையும் நல்லா இந்த மாதிரி புஃப்னு வந்தால் தான் அது பூரி. அதே மாதிரி சில பேர் போட்டோனையே டக்கு டக்குன்னு எடுத்து வெள்ளை வெள்ளையாக ஃப்ரை பண்ணிடுவாங்க. ஸோ பூரியை பொறுத்தவரையிலையும் கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் தான் அது நல்லா வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பூரி வந்து தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறது எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. எனக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிலில் அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் ஆயிலில் இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். பூரிக்கு சைடிஷ்னாலே உருளைக்கிழங்கு மசாலா தான் நிறைய பேர் செய்வாங்க. பட் எனக்கு வந்து வடகரி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.